என் பொண்ணோட ட்ரெஸ் கலர் எனக்கு தெரியுங்க, தயவு செஞ்சு என் பொண்ணை ஒரே ஒரு முறை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அழுத வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே நிகழ்ச்சியோ வேதனையோ ஏற்படுத்தி இருக்கு. திருவண்ணாமலை தீபமலையில ஏற்பட்ட நிலச்சரிவுல அடுத்தடுத்து உடல்கள் எல்லாம் மீட்கப்பட்டுச்சு. இன்னைக்கு மறுபடியும் ஒரு உடலை மீட்டெடுத்திருந்தாங்க. பேரிடர் விபத்து ஏற்பட போகுது அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த அவங்களுக்கு அந்த பகுதியில வாழும் மற்றவர்களுக்கும் முன்கூட்டியே தெரியாது. காரணம் அது தீபமலை. இத்தனை வருஷத்துல ஒரு முறை கூட அங்க இப்படி மண் சரிவெல்லாம் ஏற்பட்டது இல்லங்க. அதுல இப்படி ஒரு கோர நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு கனவுல கூட நினைக்கவே இல்ல. ரொம்ப பதபதைப்போட அந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த விஷயத்த சொல்லி இருக்காங்க. மண்ணுக்குள்ள புதஞ்ச 7 பேர்ல ரம்யா அப்படிங்கிற 12 வயசு சிறுமியும் ஒருத்தர்னு சொல்லலாம். இந்த சிறுமியோட நிலை குறித்து தாய் மீனாட்சி அவங்க சொல்லும் போது, எனக்கு 3 பசங்க, பெரிய பொண்ணு தான் ரம்யா. முகம் செதஞ்சு போன நிலையில உடல் கிடைக்கிறதா சொல்றாங்க. என் கண்ணுல காட்டுங்க, என் குழந்தை போட்டிருந்த ட்ரெஸ் கலர் எனக்கு தெரியும். அவ எப்படி இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அவ முகத்தை பார்த்து 3 நாள் ஆச்சுங்க. என் புள்ள என்ன அம்மானு கூப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க அப்படின்னு உடைஞ்சு பேசி கதறி துடிக்கிற அந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் இப்படி ஒரு கோர விபத்தெல்லாம் நடந்ததே கிடையாது. அங்கிருந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு வருஷமா அங்கதான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த முறை இந்த இயற்கை பேரிடர் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திருவண்ணாமலை மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல மழை காரணமா ரொம்பவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப சிரமத்துல மக்கள் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழக அரசும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு எந்த வகையில உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில மக்களோடவே நின்று நிறைய உதவிகளை செய்துட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் உதவி வேணும் அப்படின்னு எல்லாம் பதிவிடுறாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுத்து முடிந்த உதவிகளை எல்லாருமே செய்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மழை இந்த முறை எல்லாரையுமே ரொம்பவே வேதனைப்படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்ணீர் விட வைக்கிற அளவுக்கு வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வரும்போது மக்களும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோக செய்தி நடந்துட்டு தான் இருக்குங்க.